இங்கிலாந்து vs இந்தியா 4th டெஸ்ட் மேட்ச் ஓல்டு ட்ரஃபோர்டு மான்செஸ்டர்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். மான்செஸ்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவர் சர்ஃபேஸ். மற்ற இங்கிலாந்து பிச்சஸ் கூட கம்பேர் பண்றப்போ அந்த அளவுக்கு பேசஸுக்கு ஏர்லி மூவ்மெண்ட் இருக்காது இந்த பிச்சில். பட் இப்போ ஓவர்காஸ்ட் கண்டிஷன் ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே ரெய்னிங் சான்ஸ் இருக்கு. ஸோ பேசஸுக்கு இனிஷியல் மூவ்மெண்ட் இருக்கலாம் இந்த மேட்ச்ல. பொதுவாக பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பிச் இது. இங்கே ரிவர்ஸ் ஸ்விங் இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் டேல நல்ல ரிவர்ஸ் ஸ்விங் கிடைக்கும். பேட்டர்ஸ் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடி பண்ணி ஆட ஆரம்பிச்சா பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். இங்கே பெருசாக அக்ரெசிவாக ஆடினா சக்ஸஸ் கொடுக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடி பண்ணி ஆட வேண்டி இருக்கும். பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் டேன் கிடைக்கும். அதுவும் லாஸ்ட் 2 டேஸில் ஸ்பின்னர்ஸ் பேசஸை விட அதிகமான விக்கெட்ஸ் இங்கே எடுத்திருக்காங்க. இங்கே டாப் 10 ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தா அதில் 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் இந்த மேட்சுக்கு குரூஷலாக இருக்கலாம். பேட்டிங்கில் லாஸ்ட் 5 மேட்சஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 310 ரன்ஸ் ஆவரேஜ் ஸ்கோராக வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 294 ரன்ஸ் ஆவரேஜ் ஸ்கோராக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமான ரன்ஸ் வந்திருக்கு. ஓவராலாக 86 டெஸ்ட் மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 32 டைம்ஸும் செகண்ட் பேட் பண்ண டீம் 17 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 331 ரன்ஸ் இருந்திருக்கு. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரா 275 ரன்ஸ் இருந்திருக்கு. இங்கிலாந்து பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பஷீர் இந்த மேட்சுக்கு அவைலபிள் இல்லை. டவுசன் 11ல் ஆடாயிருக்காரு. மற்றபடி சேஞ்சஸ் பண்ணலை 11ல். 3 மெயின் பேசஸ் அண்ட் ஒரு ஸ்பின்னர் காம்பினேஷனில் ஆடுவாங்க. தென் ஸ்டோக்ஸ் மீடியம் பேஸ் பவுலர். தென் ஜோ ரூட் கூட சமோஸ் பவுல் பண்ணலாம். இந்தியா பிளேயிங் 11 கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் அவைலபிள் இல்லை இந்த மேட்சுக்கு. அன்ஷுல் கம்போஜா ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் ஆகாஷ் தீப்பும் ஃபுல்லாக ஃபிட்டாக இல்லை. தென் ரிஷப் பண்ட் பேட்டிங் மட்டும்தான் பண்ணுவார். ஸோ ஒரு விக்கெட் கீப்பர் தேவைப்படும். துரு ஜூரல் 11ல் ஆடலாம். தென் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூர் கூட ஆடலாம். கருண் நாயர் இல்லை வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக துரு ஜூரல் உள்ள வரலாம். இங்கே குல்தீப் யாதவ் குரூஷலாக இருப்பார். ஸோ குல்தீப் யாதவை 11ல் ஆட வைக்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ பிளேயிங் 11 ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எந்த மாதிரி 11ல் ஆட போகிறாங்க பார்க்கணும். இந்தியா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் அண்ட் துரு ஜூரல். பண்ட் நம்பர் 5 ஆடுவார். டீசன்ட் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. எகென்ஸ்ட் இங்கிலாந்து 46 ஆவரேஜில் 1200+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடிருக்காரு. இங்கே டெஸ்ட் மேட்சஸ் ஆடினதில்லை. பட் ஓடிஏல இங்கே 100 அடிச்சிருக்காரு. இங்கே டீசெண்டாக ஆட முடியும். இங்கே ரிஷப் பண்ட் க்ளவ் ஒர்க் பண்ண மாட்டாரு. அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. துரு ஜூரல் டீசன்ட் பிளேயர். எகென்ஸ்ட் இங்கிலாந்து டீசெண்டாக ஆடிருக்காரு. 4 இன்னிங்ஸில் 190 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்தியன் கண்டிஷனில் ஆடிருக்காரு. லாஸ்ட் ஆஸ்திரேலியன் சீரீஸில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இங்கே நம்பர் 3ல் ஆடுனா குரூஷலாக இருக்கலாம். கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணுங்க. தென் க்ளவருக்கும் துரு ஜூரல் தான் பண்ணுவார். சுப்மான் கில் நம்பர் 4ல் ஆடுவார். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். இங்கே லார்ட்ஸ் மாதிரி இல்லை. டீசெண்டாக ஆட முடியும். பட் சுப்மான் கில் ரிவர்ஸ் ஸ்விங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். இங்கே எப்படி ஆடுவார் பார்க்கணும். எகென்ஸ்ட் இங்கிலாந்து 55 ஆவரேஜில் 1200 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. கேஎல் ராகுல் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர். இங்கே 3 மேட்ச்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 200ம் 150ம் அடிச்சிருக்காரு இந்த சீரீஸில். எகென்ஸ்ட் இங்கிலாந்து 44 ஆவரேஜில் 1330 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே டெஸ்ட் மேட்சஸ் ஆடினதில்லை. பட் ஓடிஐ தென் T20ஸில் சூப்பராக ஆடிருக்காரு. இங்கிலாந்து கண்டிஷனில் 41 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்கிற பிளேயர் இங்கே டீசெண்டாக ஆட முடியும். ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டாக ஆடிருந்தார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். 2 இன்னிங்ஸ்லையும் ஆர்ச்சர் கிட்ட அவுட்டாக இருந்தார். 4 பால்ஸ் கிட்ட ஆடி 1 ரன்ஸ் கூட ஸ்கோர் பண்ணலை எகென்ஸ்ட் ஆர்ச்சர். இங்கேயும் ஆர்ச்சர் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். கருண் நாயர் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. 20-30 ரன்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறாரு. இங்கே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார் பார்க்கணும். 30-40 ரன்ஸ் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணுங்க. ஜடேஜா நம்பர் 6ல் பேட்டிங் ஆடுவார். இந்த சீரீஸில் 4 50s இது வரைக்கும் அடிச்சிருக்காரு. பேட்டிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
ஓடிஎஸ்ல இங்க ஒரு 50 அடிச்சிருக்காரு. தென் பவுலிங்ல அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. இங்க லாஸ்ட் 2 டேஸ் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும், விக்கெட்ஸ் எடுக்கலாம், டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங்ல ஷூரா டீசெண்டா ஆட முடியும். வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 8ல பேட்டிங் ஆடுவாரு. 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்ல அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. லாஸ்ட் 2 டேஸ்ல இங்க ஸ்பின்னர் சூப்பரா பவுல் பண்ண முடியும், விக்கெட்ஸ் எடுக்கலாம். லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா பவுல் பண்ணி 4 எடுத்திருந்தாரு. இங்கேயும் லாஸ்ட் 2 டேஸ் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும், விக்கெட்ஸ் எடுக்கலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணி பாருங்க. பும்ரா குவாலிட்டி பவுலர், கண்டிப்பா டீம்ல ட்ரை பண்ணணும். எகென்ஸ்ட் இங்கிலாந்து சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. இங்க டெஸ்ட் மேட்சஸ் ஆடுனதில்ல, ஓடிஎஸ்ல நல்லா பவுல் பண்ணிருக்காரு, இங்க விக்கெட்ஸ் எடுக்க முடியும். சிராஜ் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு, பட் பும்ரா 11ல இருக்கிறப்போ சிராஜ் அதிகமா விக்கெட்ஸ் எடுக்கிறதில்ல. 4-5 விக்கெட்ஸ் கிட்ட தான் மேக்சிமம் எடுக்கிறாரு, ட்ரீம் டீமுக்குள்ள வர்றதில்ல. பட் இங்க ஒர்க் லோடு காரணமா பும்ராவோட ஓவர்ஸ் கம்மி ஆகலாம், சிராஜ் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாரு, விக்கெட்ஸ் எடுக்கலாம். கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. ஆகாஷ்தீப் செகண்ட் மேட்ச்ல சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு, பட் தேர்ட் மேட்ச்ல பெருசா விக்கெட்ஸ் எடுக்கல. நியூ பால்ல சூப்பரா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் சூப்பரா பவுல் பண்ணுவாரு, இங்க விக்கெட்ஸ் எடுக்கலாம். பட் பும்ரா இருக்கிறப்போ பும்ரா தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ ஆகாஷ்தீப் எந்த அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்க முடியும் பார்க்கணும். குல்தீப் யாதவ் ஆடுவரை பார்க்கணும், பிச்சில் நல்ல சப்போர்ட் இருக்கும். 2019 வேர்ல்டு கப்பில் பாபர் அசாம பவுல்டு பண்ணியிருப்பாரு இந்த பிச்சில். அந்த வீடியோ இன்னும் யூடியூப்ல இருக்கும். பால் பயங்கரமாக டேன் ஆகி உள்ளே வந்திருக்கும். ஸோ லேட்டரா பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். குல்தீப் யாதவ் இருந்தால் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும், டீமில் கன்சிடர் பண்ணுங்க. இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜாமி ஸ்மித் நம்பர் 7ல ஆடுவார். டீசன்ட் பிளேயர். இங்கே 3 மேட்ச்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீரீஸில். எகென்ஸ்ட் இந்தியா 6 இன்னிங்ஸில் 407 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் சூப்பராக ஆடியிருக்காரு. 2 இன்னிங்ஸில் 150 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒரு 100 அடிச்சிருக்காரு. இங்கேயும் டீசெண்டாக ஆட முடியும். தென் க்ளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஜோ ரூட் நம்பர் 4ல ஆடுவார். குவாலிட்டி பேட்ஸ்மேன். லாஸ்ட் மேட்ச்ல 100 அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் இந்தியா 57 ஆவரேஜ்ல 3000+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூல 66 ஆவரேஜ்ல 987 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, சூப்பரா ஆடி இருக்காரு. பட் அகென்ஸ்ட் பும்ரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. டெஸ்ட் மேட்சஸ்ல 11 டைம்ஸ் கிட்ட அவுட்டா இருக்காரு. பட் ரூட் இங்க டீசெண்டா ஆடலாம். தென் பவுலிங்லையும் சம் ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாரு இந்த மேட்சுக்கு. ஹாரி ப்ரூக் நம்பர் 5ல ஆடுவாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயும் டீசெண்டா ஆடி இருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ரெட் பால் கிரிக்கெட்ல சூப்பரா ஆடிட்டு இருக்கிற பிளேயர். இந்த வென்யூல 3 இன்னிங்ஸ்ல 149 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ப்ரூக் பொதுவா கொஞ்சம் அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த வென்யூல below 50 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடி இருக்காரு. ஸோ இங்க எந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும் டவுட்டு தான். ஃப்ரீ ஃப்ளோவா ஆட முடியுமா டவுட்டு தான். பட் பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர், அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. டக்கெட் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி இருந்தாரு. அடுத்த 2 மேட்ச்லயும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. எகென்ஸ்ட் ஆகாஷ்தீப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. இந்த வென்யூல 3 இன்னிங்ஸ்ல 30 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. போரா தான் ஆடி இருக்காரு. இங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கேயும் ஆகாஷ்தீப் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. ஓலி போப் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுவாரு. போப் எப்பவும் ஒரு சீரீஸ்ல ஒரு மேட்ச்ல பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். மற்றபடி அந்த சீரீஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்றதில்ல. இங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 100 அடிச்சிருந்தாரு இந்த சீரீஸ்ல. மற்றபடி பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த வென்யூல 28 ஆவரேஜ்ல 223 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 9 இன்னிங்ஸ்ல 2 50s அடிச்சிருக்காரு. ரீசன்ட் டைம்ஸ்ல இங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. கிராண்ட் லீக்ல வேணா கன்சிடர் பண்ணுங்க. சடனா பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். சாக் ரவுலி பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. ரீசன்ட் ஃபார்ம் போரா இருக்கு. இந்த சீரீஸ்ல ஒரு மேட்ச்ல 50 அடிச்சிருந்தாரு. மற்றபடி பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் சாக் ரவுலி இந்த வென்யூல சூப்பரா ஆடி இருக்காரு. 5 இன்னிங்ஸ்ல 291 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்டா இங்க நடந்த ஆஷஸ் டெஸ்ட் மேட்ச்ல 189 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மேட்சுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, டீசெண்டா ஆடலாம். அகென்ஸ்ட் இந்தியா 29 ஆவரேஜ்ல 689 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் நம்பர் 6ல பேட்டிங் ஆடுவாரு. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்லை. மேக்ஸிமம் 30-40 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்றாரு.
இந்த சீரீஸில் 6 இன்னிங்ஸில் 163 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் பவுலிங்கில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு, விக்கெட்ஸும் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் பேட்டிங்கில் சூப்பராக ஆடி இருக்காரு. 53 ஆவரேஜில் 579 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 350யும் 200ம் இங்கே அடிச்சிருக்காரு. தென் பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணுங்க. டவுசன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ரீசெண்ட் டைம்ஸில் கவுண்டி மேட்சஸில் சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். பட் இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் பவுலிங் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. இது வரைக்கும் 5 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் கிட்ட தான் எடுத்திருக்காரு. இங்கே லாஸ்ட் 2 டேஸில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும், நல்லா பவுல் பண்ணலாம். டீசன்ட் பேட்டரும் கூட 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பவுலிங் தென் பேட்டிங் பண்ணுறதால கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. ஆர்ச்சர் நல்ல பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு டெட்லியாக இல்லை. பட் இங்கே பிரைடன் கேஸ் அண்ட் கிறிஸ் வோக்ஸ் பெருசாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. ஸோ ஆர்ச்சர் குரூஷலாக இருக்கலாம். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும், டீமில் கன்சிடர் பண்ணுங்க. பிரைடன் கேஸ் இந்த சீரீஸில் 6 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பெருசாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. இந்த வென்யூவில் டெஸ்ட் மேட்சஸ் ஆடினதில்லை. ஓடிஎஸ் தென் T20ஸில் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் இங்கே பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. ஸோ பவுலிங் தென் பேட்டிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. கிறிஸ் வோக்ஸ் இந்த சீசனில் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலை. இந்த சீரீஸில் 6 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் கிட்ட தான் எடுத்திருக்காரு. பட் கிறிஸ் வோக்ஸ் இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 15 இன்னிங்ஸில் 36 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே 2 டைம்ஸ் 5 எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு கொஞ்சம் ரிஸ்காக டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க. ஓவர்காஸ்ட் கண்டிஷன் வேறு, ஸோ விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடலாம். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிஷப் பண்ட் அண்ட் ஸ்மித். பேட்டர்ஸில் ஜோ ரூட், சுப்மான் கில், தென் KL ராகுல். ப்ரூக்கை வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. தென் சாக்ரௌலியை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஜெய்ஸ்வால் அண்ட் டக்கெட்டை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, தென் ஸ்டோக்ஸ். தென் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் டவுசனை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. பவுலர்ஸில் பூம்ரா, ஆர்ச்சர். தென் பிரைடன் கேஸ் இல்லை கிறிஸ் வோக்ஸை ட்ரை பண்ணலாம். வோக்ஸ் இந்த மேட்சுக்கு குரூஷலாக இருக்கலாம். தென் சிராஜ் இல்லை ஆகாஷ் தீப்பை ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்கில் ஜோ ரூட், சுப்மான் கில், KL ராகுல், தென் ஸ்டோக்ஸை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ரிஷப் பண்ட், பூம்ரா, கிறிஸ் வோக்ஸ், தென் ஜாமி ஸ்மித்தை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.